Good evening students. Last class we saw chapter 5 Python variables and operators. Today we will see chapter 6 control structures. Good evening students. First we will see introduction to control structures. First we will programs may contain set of statements. Programs-ல பார்த்தோம் அப்படின்னா set of statements இருக்கும். These statements are the executable segments that yield the result. இந்த statements எல்லாமே execute ஆகக்கூடிய statements தான். ஸோ அது execute ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Result கிடைக்கும். In general, statements are executed sequentially. That is, the statements are executed one after another. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு சீக்வன்ஷியலாக எதாவது எக்ஸிக்யூட் ஆகும். சீக்வன்ஷியல்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி லைனாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். There may be situations in our real life programming where we need to skip a segment or set of statements and execute another segment based on the test of a condition. ஸோ சில சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆனாலும் சம் சிச்சுவேஷன்ஸில் நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட்லேருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு நம்ம ஜம்ப் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது சம் சிச்சுவேஷன்ஸில் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன் செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் அனதர் செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Also, we may need to execute a set of statements multiple times called iteration or looping. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். In this chapter, we are to focus on the various control structures in Python, their syntax, and learn how to develop the programs using them. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பைத்தானில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அதனுடைய சின்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம படிச்சுட்டு எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அதையை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்சோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். Control structure. A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structure or control statement. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்து ஒன் பார்ட்லேருந்து அனதர் பார்ட்டுக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம். எந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் வந்து ஒன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அனதர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். As you have already learnt in C++, these control statements are compound statements used to alter the control flow of the process or program depending on the state of the process. ஏற்கனவே நம்ம C++ல பார்த்துருக்கோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே காம்பவுண்டு ஸ்டேட்மெண்ட்ஸு. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், ஒன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அனதர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் நம்மளுக்கு ஒன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அனதர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி C++ல படிச்சிருக்கோம். A program state. There are three important control structures in Python. They are sequential, alternative or branching, iterative or looping. There are three important. First, sequential statement. A sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. Sequential statement நம்ம எப்படி கம்போஸ் பண்ணுவோம், sequence of statements, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்போஸ் பண்ணுவோம். which are executed one after another. அது எப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆகும், செகண்ட் ஆகும், தேர்ட் ஆகும், ஃபோர்த் ஆகும், இப்படி லைனாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
A code to print your name, address and phone number is an example of sequential statement. Sequential statementக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா நேமை பிரிண்ட் பண்ணுறது, அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறது, ஃபோன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் 6.1 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹேஷ் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ். எக்ஸாம்பிள் ஃபார் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு லைன் ஹேஷில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன லைனு? கமெண்ட் லைன். பைத்தான் இன்டர்பிரேட்டர் இது என்ன பண்ணாது? எக்ஸிக்யூட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் ஹலோ திஸ் இஸ் ஷியாம். அப்போ பிரிண்ட்டில் வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது? ஸ்ட்ரிங் மெசேஜ். அது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருமா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் 43 செகண்ட் லைன் நார்த் கார் ஸ்ட்ரீட் TN. ஸோ இதுவும் நமக்கு பிரிண்டில் டபுள் கோட்ஸில் இருக்குது. அப்போ இதுவும் என்னது? ஸ்ட்ரிங் மெசேஜ். இதுவும் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஹலோ திஸ் இஸ் ஷியாம் 43 செகண்ட் லைன் நார்த் கார் ஸ்ட்ரீட் TN. Sequential. Second, alternative or branching statement. In our day-to-day life, we need to take various decisions and choose an alternate path to achieve our goal. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். எத்தனை டெசிஷன்ஸ் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மாற்று வழியை நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுவோம். Maybe we would have taken an alternate route to reach our destination when we find the usual road by which we travel is blocked. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஆல்டர்னேட் ரூட்டை நம்ம சூஸ் பண்ணுவோமா? சூஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு 2 ways இருக்கும். ஒன்று ட்ரூங்கிற வே வரும், இன்னொன்று அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஃபால்ஸுங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஈவன் ஆர் ஆட் can call be done using alternative or branching statement. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் பாசிட்டிவா இல்லையா நெகட்டிவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும், த கிவன் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆடா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கும் நம்ம எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம்? இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். Python provides the following types of alternative or branching statements. பைத்தான் வந்து நம்மளுக்கு 3 types of alternative or branching statements ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். Python provides. Now we will see the first type of alternative or branching statement is simple if statement. Simple if is the simplest of all decision making statements. Condition should be in the form of relational or logical expression. Simple if அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே சிம்பிளஸ்ட்டு. இதில் கண்டிஷன் நம்ம எப்படி கொடுக்கணும்? கண்டிப்பாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லைன்னா லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம். ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. இஃப்ங்கிறது கீவேர்டு, வித்தின் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் கண்டிஷன் கொடுக்குறோம், கொடுத்த பிறகு கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. In the above syntax, if the condition is true, statements block 1 will be executed. இந்த சின்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1ல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இஃபை விட்டு குவிட் ஆயிரும். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் 6.2 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். First statement hash program to check the age and print whether eligible for voting.
ஸோ இது ஹேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இந்த லைன் என்னது, கமெண்ட் லைன். இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராமு, நம்ம செக் பண்ணுறோம் ஏஜ் வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் வித்தின் டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் ஏஜ். இது இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு. இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்ட்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன், இன்ட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை என்னவா எடுத்துக்கும், பைத்தான் இன்டர்பிரிட்டர் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், இல்லைன்னா கேரக்டராக எடுத்துக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை நம்பராக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டேட்டா டைப் கொடுக்கணும், இன்ட்டு டேட்டா டைப் கொடுக்கணுங்கிறது நம்ம லாஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தோம். சரி பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்டர் யுவர் ஏஜுங்கிற மெசேஜ் கிடைக்கும். நம்ம எக்ஸுக்கு இன்புட் வேல்யூ கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க புக்கில், அவுட்புட் 1 பாருங்கள். என்டர் யுவர் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 34. 34 எதில் ஸ்டோர் ஆயிரும், எக்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன, 34. 34 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்ல என்ன இருக்குது, பிரிண்ட் வித்தின் டபுள் கோட்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ இன்புட்டு நம்ம என்ன கொடுத்தோம், 34 கொடுத்தங்காட்டிக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆன உடனே நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிச்சு, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ எகைன் இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் என்னாகும், இன்புட் கேட்கும், என்டர் யுவர் ஏஜ் கேட்கும். இப்போ நம்ம 16 கொடுக்கலாம். எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டோம், 16. இஃப் 16 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் என்ன பண்ணும், ட்ரூவாக இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் சிம்பிளாக என்ன பண்ணிடும், இஃபை விட்டு வெளியே வந்துடும். அப்போ இஃபை விட்டு குவிட் ஆச்சுன்னா என்னாச்சு, ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்போ எந்த அவுட்புட்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. சிம்பிள் இஃப்பில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் என்ன பண்ணிரும், சிம்பிளாக இஃபை விட்டு குவிட் ஆயிரும். The second type of alternative or branching statements is if-else statement. The second type of the if-else statement provides control to check the true block as well as the false block. If-else statementல கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் எங்கே நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும், ட்ரூ பிளாக்குக்கு ஃப்ளோ ஆகும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக்குக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகும். ஃபாலோயிங் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் கண்டிஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2. அதாவது இஃப்ங்கிறது இதில் கீவேர்டு, கண்டிஷனுங்கிறது ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லைன்னா லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம். கோலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த இஃப்பில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி கண்ட்ரோல் உள்ளே வரும், கண்டிஷனை செக் பண்ணுது. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வில் பி எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். If else statement thus provides 2 possibilities and the condition determines which block is to be executed. If else statement நமக்கு 2 possibilities ப்ரொவைட் பண்ணுது. கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ட்ரூ பிளாக்கா ஃபால்ஸ் பிளாக்கா அப்படிங்கிறது நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
எக்ஸாம்பிள் 6.3 பாருங்கள். ஹேஷ் பைத்தான் டு செக் இஃப் த அக்செப்டட் நம்பர் ஆட் ஆர் ஈவன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோக்ராம்? நம்ம ஒரு நம்பரை வந்து அக்செப்ட் பண்ணுறோம், அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், என்டர் எனி நம்பருங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். என்ன வேல்யூ கொடுக்கலாம்? புக்கில் 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிரும்? 56. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஏல என்ன வேல்யூ இருக்குது? 56. 56 இஸ் மாடுலஸ் 2. மாடுலஸ் போட்டோம்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் தான் ஆன்சரை எடுத்துக்கணும். 56 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 28 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0 எஸ். எஸ்னால் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் 1ல் என்ன இருக்குது? பிரிண்ட் ஏ கமா வித்தின் டபுள் கோட்ஸில் இஸ் அன் ஈவன் நம்பர். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏல என்ன வேல்யூ கொடுத்தோம்? 56 கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது? இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும்தான் ட்ரூனா ட்ரூ பிளாக்கு, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிளாக், ரெண்டையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ நம்ம கண்டிஷன் ட்ரூவாக இருந்தங்காட்டிக்கு நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? 56 இஸ் அன் ஈவன் நம்பருங்கிற அவுட்புட் கிடச்சிச்சு. இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் எனி நம்பருங்கிற மெசேஜ் கேட்கும். இப்போது இன்னொரு நம்பர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் புக்கில் அவுட்புட் 2ல் பாருங்கள் 67 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிரும்? 67 ஸ்டோர் ஆயிரும். இஃப் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 ஏனுடைய வேல்யூ என்னது? 67. 67 மாடுலஸ் பண்ணுங்கள் 2ஆல் எவ்வளோ வரும்? ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? உனக்கு 1 கிடைக்கும் இல்லையா? 1 கிடச்சிச்சின்னா 1 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும்? எல்ஸ் போர்ஷனுக்கு வந்துடும். எல்ஸில் என்ன இருக்குது? பிரிண்ட்டில் ஏ வித்தின் டபுள் கோட்ஸில் இஸ் அன் ஆட் நம்பர். ஏல என்ன வேல்யூ கொடுத்தோம்? 67. அப்போ 67 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிச்சு. புரிஞ்சுதா? கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் பிளாக். An alternate method to rewrite the above program is also available in Python. ஸோ நம்மளுக்கு வந்து if else ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்த எக்ஸாம்பிள் 6.3 ரீரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்டாக்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. இந்த சின்டாக்ஸில் வேரியபிள் 1 அப்படிங்கிறது என்னது? நம்ம இஃபெல்ஸில் பார்த்தோம் இல்லையா? சின்டாக்ஸ் பார்த்தோம். இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் என்னது? இஃப் கண்டிஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2ன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வேரியபிள் 1ங்கிறது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. இஃப் அங்கே கண்டிஷன் கொடுத்துருவோம். எல்ஸ் வேரியபிள் 2. வேரியபிள் 2ங்கிறது என்னது? ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. அப்போது இந்த இஃப்பில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா வேரியபிள் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வேரியபிள் 2ல் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். An alternate the condition specified in the if is checked. If it is true, the value of variable 1 is stored in variable on the left side of the assignment. Otherwise, variable 2 is taken as the value. அதாவது கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா வேரியபிள் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா வேரியபிள் 2ல் இருக்கக்கூடிய வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் 6.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 6.3ல் பார்த்த அதே ப்ரோக்ராமை இந்த ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஹேஷ் ப்ரோக்ராம் டு செக் இஃப் த அக்செப்டட் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் யூஸிங் ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் if else. இது கமெண்ட் லைனு.
இந்த லைனை வந்து என்ன பண்ணாது பைத்தான் இன்டர்பிரிட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். A ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர். இது இன்புட் ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அந்த மெசேஜ் நம்மளுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும், என்டர் எனி நம்பர்னு. ஸோ இப்போ நம்ம புக்கில் அவுட்புட் 1 பாருங்கள். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 எதுக்கு அசைன் ஆயிரும்? ஏக்கு அசைன் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு வித்தின் டபுள் கோட்ஸில் ஈவன் if a modulus 2 equal to 0 else within double quotesல odd. இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணோம். a modulus 2 equal to 0வை செக் பண்ணோம். ஏனுடைய வேல்யூ என்னது? 3 modulus 2 எவ்வளோ நம்மளுக்கு? 1. ரிமைண்டர் 1 equal to 0வா? கண்டிஷன் ஃபால்ஸ்னு எங்கே வரும்? எல்ஸுக்கு வரும். எல்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ஆடு. அந்த ஆடுங்கிற வேல்யூ எதுக்கு அசைன் பண்ணிக்கும்? எக்ஸுக்கு அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். என்ன இருக்குது? பிரிண்ட் ஏ கமா வித்தின் டபுள் கோட்ஸில் ஈஸ் கமா எக்ஸ். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஏல என்ன வேல்யூ கொடுத்தோம்? 3. ஈஸுங்கிறது மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். எக்ஸில் என்ன வேல்யூ இருந்தது? ஆடு. அப்போ என்ன கிடச்சிருக்கு அவுட்புட்டு? 3 இஸ் ஆடு. ஸோ இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட்டே ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? அதில் என்டர் எனி நம்பருங்கிற மெசேஜ் வருமா? ஸோ வந்த உடனே மறுபடியும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ கொடுக்கலாம்? புக்கில் அவுட்புட் 2 பாருங்கள். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 22. ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது? 22. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணோம். 22 modulus 2 equal to 0வா? 22 modulus 2 வேல்யூ என்னது? 0 equal to 0 எஸ். கண்டிஷன் ட்ரூன்னு என்ன பண்ணிக்கோ? ஈவன். அந்த வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணிக்கோ? எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? ஈவன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டு ஏல என்ன வேல்யூ இருக்குது? 22. ஈஸுங்கிற மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ஈவன். அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? 22 இஸ் ஈவன். The third type of alternative or branching statements is nested if elif else statement. When we need to construct a chain of if statements, then elif clause can be used instead of else. இப்போ வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செயினாக யூஸ் பண்ணணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்ஸு இஃப் எல்ஸ் இப்படி செயினாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் எல்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? எலிஃப் அப்படிங்கிற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள் புரியும். இஃப் கண்டிஷன் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எலிஃப் கண்டிஷன் 2 கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 எல்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் n. ஸோ இந்த சின்டாக்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 செக் பண்ணுவோம். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணாமல் எலிஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2வை செக் பண்ணும். கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2வை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை கண்டிஷன் 2 ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே வரும்? நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் n-க்கு வந்துடும். புரிஞ்சுதா? இஃப் கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, இல்லை கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்ததுன்னா எலிஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2வை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2, கண்டிஷன் 2 ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் n. When we need in the syntax of if elif else mentioned above, condition 1 is tested if it is true, then statements block 1 is executed. Otherwise the control checks condition 2. If it is true, statements block 2 is executed. And even if it fails, statements block n mentioned in else part is executed. அதாவது சின்டாக்ஸில் நம்ம இஃப் எலிஃப் எல்ஸ் சின்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 செக் பண்ணோம். கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணோம். கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எலிஃபில் இருக்கக்கூடிய கண்டிஷன் 2வை செக் பண்ணோம். கண்டிஷன் 2 ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2வை எக்ஸிக்யூட் பண்ணோம். இல்லை கண்டிஷன் 2 ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் என்ன எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த சின்டாக்ஸ் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப். ஸோ இஃபில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்ணோம்.
கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் இஃப்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். சப்போஸ் இஃப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலிஃப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் எலிஃப்ல என்ன இருக்குது நம்மளுக்கு பாடி ஆஃப் எலிஃப்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் 2வை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை எலிஃப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி ஆஃப் அந்த எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு என் பிளாக் அதையும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். எலிஃப் கிளாஸ் கம்பைன்ஸ் if else ஸ்டேட்மெண்ட்ஸ் to one if else. எலிஃப் கிளாஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 if else ஸ்டேட்மெண்ட்ஸை 2 or more than if else ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரே ஒரு if else ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு தான். எலிஃப் கேன் பி கன்சிடர்ட் டு பி அப்ரிவியேஷன் ஆஃப் else if. இப்போ எலிஃப்னா அதனுடைய அப்ரிவியேஷன் என்னென்னா else if. In an if statement, there is no limit of elif class that can be used, but an else class, if used, should be placed at the end. அதாவது if ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எத்தனை எலிஃப் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனால் லாஸ்ட்டாக என்னோட முடிக்கணும், நம்ம எல்ஸோட முடிக்கணும். If elif else statement is similar to nested if statement which you have learnt in C++. லாஸ்ட் இயர் நம்ம C++ல படிச்சிருக்கோம், நெஸ்டட் if statement படித்தோம். அதே மாதிரி தான் பைத்தானில் if elif else statement. if elif elseக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 6.5 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். #program to illustrate the use of nested if statement. கமெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க, அதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் எபோவாக இருந்ததுன்னா கிரேட் என்னன்னு கொடுக்கணும், ஏன்னு கொடுக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80 இருந்தால் பி கிரேடு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தென் 70 இருந்ததுன்னா சி கிரேடு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் லெஸ் தென் 60 இருந்ததுன்னா டி கிரேடு, அதர்வைஸ் இ. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். M1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter mark in first subject. ஸோ அந்த enter mark in first subjectங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆயிரும். நம்ம இன்புட் கொடுப்போம், அந்த இன்புட் எதில் ஸ்டோர் ஆயிரும், M1ல் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது M2ல் அதே மாதிரி enter mark in செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு மார்க் கொடுக்குறோம், அது M2ல் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது AVG அப்படிங்கிற வேரியபிளில் M1ல் இருக்கக்கூடியதையும் M2ல் இருக்கக்கூடியதையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அது என்னது, ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஏவிஜிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏவிஜி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 இருந்ததுன்னா கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா கிரேட்டர் தேன் 70 இருந்து லெஸ் தென் 80 இருந்தது அப்படின்னா கிரேட் பின்னு கொடுக்குறோம். அதுவும் இல்லை அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்து லெஸ் தென் 70 இருந்ததுன்னா சிங்கிற கிரேடை பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இல்லை லெஸ் தென் 60 இருந்தது அப்படின்னா கிரேட் டி கொடுக்குறோம். இல்லை இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கிரேட் இ அப்படின்னு கொடுக்குறோம். இஃப் இப்போ இந்த எக்ஸாம்பிள் 6.5 எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன மெசேஜ் இருக்குது, என்டர் மார்க் இன் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ அவுட்புட் 1 பாருங்கள் புக்கில். ஸோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 34 எதில் ஸ்டோர் ஆயிரும், M1ல் ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது செகண்டில் பார்த்தோம்னா என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அந்த மெசேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்கில், 78 எதுக்கு அசைன் ஆயிரும், M2க்கு. இப்போ ஏவிஜி கால்குலேட் பண்ணுங்கள். 34 + 78 எவ்வளவு, 112/2. 112/2 எவ்வளவு, 56. ஏவிஜியில் என்ன வேல்யூ இருக்குது, 56. ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுங்கள். 56 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80, ஃபால்ஸ், எலிஃபுக்கு வரும். 56 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்ட் லெஸ் தென் 80, அதுவும் ஃபால்ஸு. அடுத்தது வரும் 56 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தென் 70, அதுவும் ஃபால்ஸு, எலிஃப்க்கு வரும். இப்போ 56 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் லெஸ் தென் 60, எஸ். இப்போ என்ன பண்ணும், பிரிண்ட்டு கிரேடு டியை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும்.
இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எகைன் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ என்ன வேல்யூ கொடுக்குறாங்க? இப்போ 67 கொடுக்குறோம். அது எதுக்கு போய் அசைன் ஆகிக்கும்? M1க்கு அசைன் ஆகிருக்கும். அடுத்தது என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட். அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? ஒரு 83 கொடுக்கலாம். ஸோ நீ புக்கில் அதை எழுதிக்குங்க. என்டர் மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு 83. அடுத்தது ஏவிஜி கால்குலேட் பண்ணுங்கள். 67 + 83 எவ்வளவு? 150. 150/2 எவ்வளவு? 75. இப்போ ஏவிஜியில் என்ன வேல்யூ இருக்குது? 75. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இஃப் ஏவிஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 செக் பண்ணு. ஏவிஜினுடைய வேல்யூ என்னது? 75. 75 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80? ஃபால்ஸ். எலிஃப்க்கு வருமா? எலிஃபில் ஏவிஜி எவ்வளோ? 75 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70? எஸ். அண்ட் ஏவிஜி இஸ் லெஸ் தென் 80? எஸ். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது. அப்போ எதை எக்ஸிக்யூட் பண்ணு? பிரிண்ட் கிரேட் பி. அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? கிரேட் பி. இதே புக்கில் நீங்கள் எழுதிக்கிங்க அவுட்புட் 2ல். சரி, நோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The two blocks of code in our example of if statement are both indented 4 spaces. இதில் பார்த்தோம் அப்படின்னா if ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸுமே அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு 4 ஸ்பேசஸ் இண்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? which is typical amount of indentation for Python. ஸோ பைத்தானில் நம்ம பிளாக் ஆஃப் கோடுக்கு இந்த மாதிரி இண்டென்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டரில் இண்டென்டேஷனில் பார்த்தோம். In most other programming languages, indentation is used only to help make the code look pretty. ஸோ அதாவது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டென்டேஷன் தள்ளி நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கோட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு கொடுப்போம். பட் இன் பைத்தான் இட் இஸ் required to indicate to which block of code the statement belongs to. பைத்தானில் நம்மளுக்கு எதுக்கு இண்டென்ட் பண்ணி கொடுக்குறோம்? 4 ஸ்பேசஸோ 5 ஸ்பேசஸோ நம்ம எதுக்கு இண்டென்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பிளாக் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய பிளாக் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிளாக்கை நம்ம இண்டென்ட் பண்ணி 5 ஸ்பேசஸ் கொடுப்போம். அடுத்தது எல்ஸுக்கு அப்புறம் ஒரு 5 ஸ்பேசஸ் கொடுக்குறோம். அது எல்ஸினுடைய பிளாக். அப்போ நம்ம பைத்தானில் ஒரு பிளாக்கை இது பிளாக்னுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணோன்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இண்டென்ட் பண்ணி ஸ்பேசஸ் கொடுத்து தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 6.5a ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இன் அப்படிங்கிற 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். CH ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் எ கேரக்டர். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம், இத்தனை நேரம் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே இன்ட்டுங்கிற டேட்டா டைப் இருந்தது, இதில் இல்லை. ஏன்னா நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறது என்னது? கேரக்டர். அதனால் இன்ட்டுங்கிற டேட்டா டைப் இல்லை. இன்ட்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன மட்டும்தான் கொடுக்க முடியும்? இன்டீஜர் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் ஒன்றா பார்த்துக்குங்க. கேரக்டர் என்ன கொடுக்குறோம்? ஈன்னு கொடுக்குறோம். அந்த எதில் போய் ஸ்டோர் ஆயிரும்? CHல் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. டு செக் இஃப் த லெட்டர் இஸ் வவல். அதாவது நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம கொடுத்தக்கூடிய லெட்டர் வவலா இல்லையான்னு. சரி, இஃப் CH இன் ஸ்மால் a கேபிட்டல் A, ஸ்மால் e கேபிட்டல் E, ஸ்மால் I கேபிட்டல் I, ஸ்மால் o கேபிட்டல் O, ஸ்மால் u கேபிட்டல் U. CHல் என்ன வேல்யூ இருந்தது? E இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்மால் e இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணும்? CH இஸ் அ வவல். CHல் என்ன கேரக்டர் இருக்குது? E. அப்போ E இஸ் அ வவல் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது மறுபடியும் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்டர் ஏ கேரக்டர்னு கேட்குமா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? அவுட்புட் 2 பாருங்கள், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எதில் ஸ்டோர் ஆயிரும்? CHல் ஸ்டோர் ஆயிரும். இப்போ இஃப் CH இன் எக்ஸ் இன் அந்த வவல்ஸில் இருக்குதா? இல்லை. அப்போ எங்கே ஆட்டோமேட்டிக்காக நாட் இன்க்கு வரும். இஃப் CH நாட் இன் ABC பார்க்கும். ஏபிசியில் இல்லையா? எஸ். அப்போ என்னாகும்? CH அதாவது எக்ஸ் the letter is not ABC அப்படிங்கிற மெசேஜை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிரும். ஓகே, எக்ஸாம்பிள் today's homework. First program, write a Python program to find the greatest of given 2 numbers using if else statement. Second, write a Python program
to find the greatest of given three numbers using if, elif, else statement. Third one, write a program to check whether the given character is a vowel or not. Fourth one, write a Python program to find the smallest of given three numbers using if, elif, else statement. Fifth one, write a Python program to check if a number is positive, negative or 0. Okay students, the next topic we will see in the next class. Thank you. Bye. Stay home. Stay safe. Today's homework.